உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் கலவர வழக்கில் பகுஜன் சமாஜ் எம்பி காதிர் ராணா 3 எம்எல்ஏக்கள் உள்பட முஸ்லிம் தலைவர்கள் 10 பேர் மீது சிறப்பு புலனாய்வு குழுவினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் இடையே நடந்த மோதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர். கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி கலாபார் பகுதியில் தடை உத்தரவை மீறி இனத்வேஷத்தை தூண்டும் வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் பகுஜன் சமாஜ் எம்பி காதிர் ராணா, அக்கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் சலீம் ராணா, ஜாமில், காங்கிரஸ் பிரமுகர் சமீத் உஸ்ஜாமா, அவரது மகன் சல்மான் சயீத் உள்ளிட்ட முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த 10 தலைவர்கள் மீது தலைமை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். கடந்த ஜனவரி மாதம் முசாஃபர் நகர் கலவரம் தொடர்பாக முஸ்லிம் தலைவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறுவதாக உத்தரப்பிரதேச மாநில அகிலேஷ் யாதவ் அரசு அறிவித்த நிலையில் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.